அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு ஆணையமான செபியின் தலைவர் மாதவி புரிபிச் பங்கு வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தங்கள் எக்ஸ் வலைதள கணக்கை செபி லாக் செய்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று செபி தலைவர் மாதவி விளக்கமளித்திருக்கிறார். இதற்கிடையே ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பெரும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அதானி குழுமம் உண்மையையும் சட்டத்தையும் அலட்சியப்படுத்தும் நோக்கில் தனிப்பட்ட லாபத்திற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, உள்நோக்கம் கொண்டவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் தெரிவித்திருக்கிறது. அதானி குழுமம் தொடர்பான ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுக்கிறோம் என்றும் ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளில் அடிப்படை ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தங்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படைத்தன்மை கொண்டவை என கூறியுள்ள அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் அதில் தொடர்பு உடையவர்களுக்கும் அதானி குழுமத்திற்கும் எந்த வணிக உறவுகளும் இல்லை என்று விளக்கமளித்திருக்கிறது. அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் கட்டுரை வெளியிட்ட நிலையில் அதானி குழுமம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் சதி நடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் பங்கு வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றஞ்சாட்டி இருக்கும் நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாமளும் புலி வருதுன்னு 3 மாசமா திரும்பி பார்த்தோம். ஹிண்டன்பர்க்ல சொல்லிட்டான் அதானி புலி வருதா அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம். ஒரு கழுத புலியை கூட காணோம். ஆனால் இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு. அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அரசுங்கிறது என்னங்க, நான் பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் எடுக்க முடியாது, ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது, ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் என்னுடைய, நானும் MBA ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும். என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க. யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷனில். வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க. எ ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி. ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல். பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது. அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன். இதை நான் சொன்னாலும் அவங்க சொல்கிற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஊழல் தலைவிரித்தாடுவதை ஹிண்டன்பர்க் அறிக்கை உறுதிப்படுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அது கண்டும் காணாமல் அனைவராலும் கடந்து செல்லப்பட்டது அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் ஊடக வெளிச்சத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை கவனிக்கிற போது ஜனநாயக சக்திகள் இது தொடர்பான விவாதத்தை, உரையாடலை பெரிய அளவிலே முன்னெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை, ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் கடந்த மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்கப்பட வேண்டியிருப்பதாகவும் இதன் ஒரு பகுதியை வழங்க 38.73 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தை கவனமாக பரிசீலித்து நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஜெயமங்கலம், நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி பகுதிகளில் 2ஆம் போக நெல் சாகுபடி நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. இதையடுத்து 10 நாட்களுக்கு மேலாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மழை பெய்ததால் நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைய தொடங்கின. இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் ஜெயமங்கலம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. சென்னையில் புடவை அணிந்த பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி உற்சாகத்துடன் நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற புடவை மாரத்தான் போட்டியில் ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். மாதவிடாய் காலங்களில் சுகாதாரத்தை கடைபிடிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக புடவை மாரத்தான் நடைபெற்றதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த மாரத்தான் போட்டி மூலம் கிடைக்கும் நிதியிலிருந்து பழங்குடியின பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சாரி மேரத்தான் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு மாதவிடாய் சுகாதாரம் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் ட்ரைபல் கம்யூனிட்டியோட பெண் குழந்தைகள் லேடிஸ்க்கு மாதவிடாய் குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு மாதவிடாய் குறித்த பொருட்களை கொடுக்கறதுக்கு சானிட்டரி நாப்கின், இன்னர்வேர், அண்டர் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இது நடத்திட்டு இருக்கோம். தமிழக மீனவர்களை தாக்கி 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். அப்போது இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பேசும் 4 கடற்கொள்ளையர்கள் அதிக திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் வந்துள்ளனர். பயங்கர ஆயுதங்களுடன் தமிழக மீனவர்களின் படகை சூழ்ந்து அவர்களை தாக்கியுள்ளனர். மேலும் படகில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள், GPS கருவி உள்ளிட்ட பொருட்களை பறித்துள்ளனர். மேலும் தமிழக மீனவர்களையும் கொள்ளையர்கள் தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த மீனவர்கள் 4 பேரும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 2வது முறையாக மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அணைகளிலிருந்து வினாடிக்கு 29,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,505 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் 16 கண் மழைக்கால வெள்ள நீர்ப்போக்கில் உபரி நீர் திறக்கும் சூழல் உள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் தங்களது கால்நடைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் பிருந்தா உத்தரவிட்டார். அதன்படி தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ள மக்களும் தாழ்வான இடங்களில் வரும் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள வராக நதியில் வழக்கத்திற்கு மாறாக ஆடி மாதத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 4 நாட்களாக செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வறண்டு கிடந்த வராக நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்பணை மூலம் இந்த நீர் நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர்.
கர்நாடகாவின் மங்களூரு அருகே ரயில் வழித்தடத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். சக்லேஷ்பூர் பல்லுபேட் ரயில் நிலையங்களுக்கு இடையே நள்ளிரவு 12:30 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ரயில் வழித்தடத்தின் ஒரு பகுதியை பாறைகளும் மண்ணும் மூடின. இதனால் பெங்களூரு கண்ணூர், பெங்களூரு முர்தேஸ்வர், பெங்களூரு மங்களூரு உள்ளிட்ட 5 ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜேசிபி எந்திரங்கள் மூலமாக தண்டவாள சீரமைப்பு பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த மாதம் 26ஆம் தேதி சக்லேஷ்பூர் சுப்பிரமணியா இடையே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 8ஆம் தேதி ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிறைய கல்வி கொடுக்கும் சிறிய மாநிலத்தில் வேலைவாய்ப்பு கொடுப்பது சிரமமாக உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், மருத்துவம், பொறியியல் படித்து முடித்துவிட்டு வெளியே வரும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என குறிப்பிட்டார். எளிதாக தொழில் தொடங்குவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளதோ அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான முதலீட்டு மானியத்துக்கும் தாமதமின்றி வணிகத்தை தொடங்குவதற்கும் விரைவாக ஒப்புதல் தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வங்கதேசத்தில் உயர் அதிகாரிகள் பதவி விலக வலியுறுத்தி மாணவர் அமைப்பினரின் போராட்டம் தொடரும் அதே வேளையில் தங்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து இந்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமாவிற்கு பின்னர் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களில் சிறுபான்மையினரான இந்துக்கள் தாக்கப்பட்டனர். அங்குள்ள இந்து கோவில்கள், வீடுகள், வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டன. 2 இந்து தலைவர்களும் கொல்லப்பட்டனர். இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் சட்டாகிராம் பகுதிகளில் இந்துக்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற இடங்களில் 10% சிறுபான்மையினருக்கு ஒதுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனஸ், சட்டம் ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டுவதே முதன்மை பணி என்று தெரிவித்துள்ளார். வங்கதேச மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் ரூஃப் தாலுக்தர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அது முக்கியமான பொறுப்பு என்பதால் அவரது ராஜினாமாவை நிதி அமைச்சகம் ஏற்கவில்லை. இச்சூழலில் 4 நாட்களுக்குள் நாட்டில் இயல்பு நிலை திரும்பும் என உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனியில் உள்ள வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள முதல் போக பாசனத்திற்காக 900 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. தற்போது மதுரையில் கனமழை பெய்ததால் விளைநிலங்கள் ஈரப்பதத்தோடு காணப்படுகிறது. இதனால் வைகை அணையில் இருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தேவைக்கு ஏற்ப மீண்டும் தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறையின் உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பல்வேறு மூலிகை கலந்து வரும் இந்த சுருளி அருவியில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து குளித்து செல்கின்றனர். கும்பக்கரையில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் காலை முதலே குவிந்து வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அருவிக்கு வந்து வெப்பத்தை தணித்துக் கொள்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடியிருப்பு பகுதியில் புதிய செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிசமுத்திரம் கிராமத்தில் 100 மீட்டர் இடைவெளியில் 2 செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3வதாக செல்போன் டவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை தடுத்து நிறுத்த கோரி தெருவில் குழி தோண்டி நூதன முறையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை சகதி நிறைந்து காணப்படுவதால் வியாபாரிகள் அவதியடைந்துள்ளனர். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய சந்தையான இந்த வாரச்சந்தையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் கனமழை பெய்ததால் சந்தை முழுவதும் சகதியாக காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வராததால் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த பொருட்களை கீழே வைக்க முடியாமல் வாகனங்களிலேயே வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தன் சொந்த செலவில் வாய்க்காலை தூர்வாரும் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மன்னார்குடி பிரதான வாய்க்கால் கடந்த சில ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் புதர்கள் மண்டி காணப்பட்டது. இந்த வாய்க்கால் மூலம் 6800 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் நெடுவாக்கோட்டை ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி பிரபா குலோத்துங்கன் முயற்சியால் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கேரளாவில் தனியார் பேருந்தில் பயணித்த பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் ஓட்டுநர் பேருந்தை நேராக மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்றார். கோழிக்கோடு மாவட்டத்தில் கொயிலாண்டி பேருந்து நிலையத்திலிருந்து தாமரச்சேரி வழித்தடத்தில் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. சிறிது நேரத்திலேயே பேருந்தில் பயணித்த ஆயிஷா என்ற பெண் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் பேருந்தில் இருந்தவர்கள் பதற்றமடைந்த நிலையில் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு ஓட்டுநர் பேருந்தை ஓட்டிச் சென்றார். பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் நேரம் ஒதுக்கி மயங்கிய பெண்ணை சக பயணிகள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் ஓட்டுநர் நடத்துனருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வடகிழக்கு பருவமழையொட்டி தேனி மாவட்டம் போடியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள மணல் அடைப்புகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குரங்கணி நரிப்பட்டி அருவி நீரோடை பகுதியில் தொட்டிகள் அமைத்து அதில் மிகப்பெரிய குழாய்கள் இணைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்து வரும் மழை காரணமாக நீர்த்தொட்டி முழுவதும் மணல் நிரம்பியதுடன் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் குழாய்களிலும் அடைப்பு ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் குழாய்களில் உள்ள சல்லடைகளை சீரமைக்கும் பணியை போடி நகராட்சி குடிநீர் வடிகால் வாரியத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொட்டியில் உள்ள மதகுகள் திறக்கப்பட்டு குரங்கணி அருவி நீர் முற்றிலுமாக மணலுடன் அருவியின் நீரோடை பகுதியில் வெளியேற்றப்பட்டு வருவதால் வனத்துறை உட்பட சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து அவர் சிகிச்சை பெறும் வார்டில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் முதல் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை தந்தை அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடன் இருந்து கவனித்து வருகின்றனர். துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் தளம் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் அலுவலக மின்னஞ்சல் மூலம் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து அவர் சிகிச்சை பெறும் வார்டில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 3 காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி செய்வதற்கு தேவையான காவிரி நீரை பெற லட்சக்கணக்கில் விவசாயிகள் செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புலவர்நத்தம் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலத்திற்கு தேவையான காவிரி நீர் புலவநாட்டில் பிரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு என்ற பாசன வாய்க்கால்கள் வழியாகத்தான் விளைநிலங்களுக்கு வந்து சேரும். தற்போது இந்த வாய்க்கால்கள் பராமரிப்பு இன்றி இருப்பதால் விவசாயிகளை ஒன்று சேர்ந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைத்து வருகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறையே 100 நாள் வேலை திட்டத்தில் பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவால் விவசாயிகள் இழப்பை சந்தித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் பாசன வாய்க்கால்களை தூர்வார மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஜெயமங்கலம், நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி பகுதிகளில் 2ஆம் போக நெல் சாகுபடி நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. இதையடுத்து 10 நாட்களுக்கு மேலாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மழை பெய்ததால் நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைய தொடங்கின. இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் ஜெயமங்கலம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரிக்கு அருகே குடிநீர் தொட்டி ஆபரேட்டரை கொலை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முசண்டப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் காவேரி கூட்டு குடிநீர் நீரேற்றும் நிலையத்தில் தற்காலிகமாக பணியாற்றி வந்துள்ளார். குடிநீர் தொட்டி அருகில் சிலர் மது அருந்திக் கொண்டிருந்ததை கண்ட அவர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் மது பாட்டிலை உடைத்து தங்கராஜை சரமாரியாக கழுத்தில் குத்தியதாக சொல்லப்படுகிறது.
இதையடுத்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் தங்கராஜின் உடலை மீட்டு கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். 24 மணி நேரத்தில் கொலையாளிகளை கைது செய்வதாக காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட தங்கராஜின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் சந்துரு, சந்தோஷ், அழகர்சாமி உள்ளிட்ட 3 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே குடியிருப்பு பகுதியில் புதிய செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிசமுத்திரம் கிராமத்தில் 100 மீட்டர் இடைவெளியில் 2 செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3வதாக செல்போன் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை தடுத்து நிறுத்தக் கோரி தெருவில் குழி தோண்டி நூதன முறையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் கம்பத்திற்கு அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பல்வேறு மூலிகை கலந்து வரும் இந்த சுருளி அருவியில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து குளித்துச் செல்கின்றனர். கும்பக்கரையில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் காலை முதலே குவிந்து வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அருவிக்கு வந்து வெப்பத்தை தணித்துக் கொள்கின்றனர். தேனியில் உள்ள வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள முதல் போக பாசனத்திற்காக 900 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. தற்போது மதுரையில் கனமழை பெய்ததால் விளைநிலங்கள் ஈரப்பதத்தோடு காணப்படுகின்றன. இதனால் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தேவைக்கு ஏற்ப மீண்டும் தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறையின் உதவி செயற்பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டியை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சீறி பாய்ந்த காளைகளை காண்பதற்கு ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஸ்ரீ சேத்துமேல் செல்ல ஐயனார் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இலங்கை தமிழர்களை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக அனுப்ப முயன்ற வழக்கில் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நபரை என்ஐஏ கைது செய்தது. இலங்கையிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் 13 பேர் உட்பட 38 பேரை கனடா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு சட்டவிரோதமாக கள்ளத்தோணியில் அனுப்பி வைக்க முயன்றதாக மண்டபம் வேதாளையைச் சேர்ந்த சீனி ஆபுல்கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவான அவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 3 ஆண்டுகளாக தேடி வந்தனர். இந்நிலையில் மங்களூரு என்ஐஏ துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் மண்டபம் வேதாளையில் பதுங்கியிருந்த சீனி ஆபுல்கானை கைது செய்து மங்களூரு அழைத்துச் சென்றனர்.